ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆಂಕೋ ಜಗನ್ನಾಥ್ ಸಮಸ್ಯೆಗೆ ತಚ್ಚಂತೆ ಅಂತ குசிரித்தாந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்காகவும் அதுக்கப்புறம் வந்து என் மாமியாருக்காகவும் நான் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் தமிழ்நாடு போகிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இப்போ பேக்கிங் வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னால் சுத்தமாக முடியல, ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது. இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்றைக்கி முடிஞ்சால் நான் வந்து பேக்கிங் வீடியோ நைட் தான் நான் வந்து பேக்கிங் எல்லாமே பண்ணணும். இன்னும் இருக்கிறது வந்து ஒரு 3 days தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பேக்கிங்ஸ் எல்லாமே முடிக்கணும். இப்போ வந்து மாமியாருக்காகவும் எனக்காகவும் நான் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் வந்து ஒரே வாட்டி வாங்கினது கிடையாது. இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் போய் வாங்கினதும் கொஞ்சம் உண்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினதும் கொஞ்சம் உண்டு. அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னென்னா, வளையல் கலெக்ஷன் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உங்ககிட்ட நான் இப்போ வந்து காட்ட போகிறேன். ஓகே, முதல்ல வந்து என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மாமியார் வர்றதும் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, மாமியாரும் கூட்டிகிட்டு போகிறீங்க, ஹாப்பியாக இருங்க, ஹாப்பியாக வந்து ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணுங்கள். கோவிலுக்கு வந்து நிறைய பேர் வந்து அந்த கோவிலுக்கு போங்க, இங்கே போங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னால் என்னென்ன கோவிலில் வந்து போய் என்னால் பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன். ஏன்னா அதிகமாக நான் வந்து மனுஷங்களை நம்புறதை விட கோவிலில் சாமியை நம்புறது தான் அதிகம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட் உண்மையாகவே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டுக்கு போகிறதுனால நிறைய பேர் வந்து நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வந்து ரொம்ப வளவலன்னு பேசாமல் அந்த வளையல் வந்து காட்டிடுறேன். முதல்ல நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோஸில் இதெல்லாமே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க இப்போ வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து தமிழ்நாட்டிலேருந்து வாங்கின கல்யாண வளையல்ஸ் அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ரெட் கலர் இங்கே வாங்கின வளையல். இந்த வளையல்ஸ் எல்லாமே சீக்கிரமாகவே காட்டி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் எங்களுக்காக நான் என்னென்ன வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இது வந்து ரெட் கலர் வளையல், கண்ணாடி வளையல். கண்ணாடி வளையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால். அதுக்கப்புறம் வந்து த்ரெட் பேங்கிள்ஸ் வளையல்ஸ் வந்து நான் செஞ்சுருப்பேன் இல்லைங்களா, அதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். மேட்ச் பண்ணியெல்லாம் காட்ட முடியாது, பாருங்க அப்படியே வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுலேயும் இருக்குது வளையல்ஸ். போட்ட வளையல், போடாத வளையல் எல்லாமே இருக்குங்க பாருங்க. இந்த வளையல், இந்த வளையல் க்ரீன் கலர், இது வந்து மல்டி கலர் வளையல். இது வந்து வெறும் கோல்ட்லேயே பண்ண சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ். இது வந்து டபுள் கலரில் பண்ண பேங்கிள்ஸு. அதுக்கப்புறம் எல்லோ கலரில் வந்து நான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வளையல் வந்து இது ஆல்ரெடி காட்டிருப்பேன், அதனால தான் சீக்கிரமாகவே காட்டி முடிக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இது வந்து சொங்கா. இப்போ மாமியாருக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட காட்டுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கியிருக்கேன். ஏன்னா அவங்க வாங்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் பார்த்து அவங்களுக்காக வாங்கினது இந்த வளையல். இது வந்து எனக்காக வாங்கிக்கிட்டேன் இந்த வளையல். இது வந்து 4 பேங்கிள்ஸ், 4 கட். ரேட் கேட்குறீங்க, இதோட ரேட் வந்து 120 rupees. இதோட ரேட் வந்து 20 rupees. பாருங்கள், கோல்டு மாதிரி ரெட் கலரில் இருக்கிற மாதிரி. இது வந்து 150 rupees என்னவோ வாங்கினாங்க 4 பேங்கிள்ஸ்க்கு. இது செம்மையாக இருக்கும் யூஸ் பண்ணோம். இது 120 rupees. இந்த இடையில போட்டு மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கூட போடுவாங்க. நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி போடுவாங்க.
இடையில வந்து இந்த ஒயிட் கலர் சங்கு வளையல் போடுவாங்க, மாமியாருக்காக புதுசாக வாங்கினது இது. அதுக்கப்புறம் சங்கு வளையல் பக்கத்தில் வந்து போடுறதுக்கு இந்த இந்த வளையல் போடுவாங்க. நான் உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறேன் இருங்க. இப்படி வரும். இது வந்து லாஸ்ட்டில் இருக்கும், செம்மையாக இருக்கும். இது ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து மாமியாருக்காக செட்டு. அதுக்கப்புறம் அந்த வளையல் சாரீக்காக மேட்ச்க்காக வாங்கியிருந்தது. அதுக்கப்புறம் இந்த வளையல் வெறும் ஸ்டோனாக நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை வேர் பண்ண நான் வேர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த வளையல் வேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஆல்மோஸ்ட் வாங்கி வச்சுருக்கேன், எல்லாமே புதுசாக இருந்தது. மேட்ச் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒயிட் கலர். இதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்கும் பார்க்கவே. ஸ்டோன், வெறும் ஸ்டோனு, கண்ணாடி வளையல். நான் அதை ஓப்பன் பண்ணிட்டு வந்தேன், ஏன்னா மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது ஒரு செட்டு இப்படி இருக்கு. சாரிக்கு மேட்சாக தான் வாங்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சொங்கா வாங்கியிருந்தோம். மாமியாருக்காக வாங்கின வளையல், எனக்காக வாங்கின வளையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் வளையல், ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ஸ்டிக்கர் வாங்கினேன். அதுக்கப்புறம் ப்ரெஷ் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒயிட் ஸ்டோன் க்ரீம் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து வேஸ்லின் வந்து ஒன்று வாங்கினேன். இது வந்து எவ்ரி டேக் காஜல். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட ரேட் வந்து எவ்வளவோ வாங்கிக்கிட்டாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் இப்போ தான் ஒரு 4 நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைட் வெயிட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. எவ்வளவோ வாங்கிட்டாங்க, 80 ரூபாவோ 100 ருபீஸோ சம்திங்கோ எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்க. மம்மி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாகவே இருக்குது, சாரி மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாமியாருக்காக கிளிப் வாங்கியிருந்தேன், ஒரு பேக்கெட்டை வாங்கியிருந்தேன். இதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 தாலி வாங்கியிருக்கேன், ஓகேங்களா? மாமியாருக்கும் எனக்கு சேர்த்து. இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது அட்லீஸ்ட் அது 3 பேருக்கு வாங்கியிருக்கோம். 3 பேருக்கு எது பிடிக்குதோ அதை அவங்கவுங்க எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து எனக்காக வாங்கினது, எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினது. இது வந்து இந்த தாலி மாதிரி 2 இருக்குது பார்த்தீங்களா, ஒரிஜினல் தாலி மாதிரி. ஸோ அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், தெரியும்னு நினைக்கிறேன். க்ளோஸ்அப்பில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நல்லா இருக்கிறது வந்து இதுதான், கோல்டு மாதிரியே தெரியும் பார்க்க. மாமியார் வந்து தாலி போட மாட்டாங்கன்றதுனால அவங்க வந்து இந்த மாதிரி செயின் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட சொல்லி வேண்டாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் மாமியார் வந்து அவங்கக்கிட்ட கோல்டு இருக்குது, பட் வந்து அவங்க அந்த ஜும்கா போட வேண்டாம், ட்ரெயினில் போகிறதுனால பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து கம்பல் பண்ண முடியாது. இது வந்து வாங்கிக்கிட்டாங்க கவரிங். அதுக்கப்புறம் வந்து கைக்கு போடுறதுக்காக ஒரே ஒரு ரிங்கு, ஓகேங்களா?
ஓகேங்களா. அதுக்கப்புறம் மெட்டி வந்து ஒரு 2 டைப்பில் வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒரு செட்டு. அதை பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஜிக்கு ஜிக்குன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மென்த்தோ ப்ளஸ் குட்டியாக அவ்வளோ தலை வலிக்கும், அதனால் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சென்ட் அவர் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தது. சரி அதை நான் யூஸ் பண்ணுறதில்ல, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஷ் கிளிப் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரெஸ் கிளிப்பு வந்து மாமியாருக்காக ஒன்று வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரிப்பன் வந்து இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். கலர் மட்டும்தான் வேறு வேறு, அதோட டிசைன் வந்து ஒரே டிசைன் தான், 2 ஃப்ளவர் வைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மாமியாருக்கு மட்டும் கொலுசு வந்து வாங்க முடியல, ஏன்னா எங்கே போனாலும் டிசைன் அவங்களுக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி வாங்கி இது வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மாமியாருக்கு மட்டும் வாங்கணும். அவர் வந்தாருன்னா அவர் இது பண்ணுவோம், இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற எந்தாவது ஷாப்புக்கு போய்ட்டு வாங்கணும். ஓகேங்களா, வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளிப்ஸு, இந்த மாதிரி கிளிப்ஸ் வாங்கியிருந்தேன். நான் வந்து வேர் பண்ணுறதுக்காக இந்த கம்மல் தான் வச்சுருக்கேன். ரொம்ப அதுதான் செலவு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதே போட்டுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த ரிங் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஸோ அதனால் 2 ரிங் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கம்மல், இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செட்டு. இதையும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஆசை, அதனால் இதையும் உங்ககிட்ட காட்டலாமே அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கரண்ட் போச்சு. கடை மாதிரி வச்சுட்டேன் இங்கே பாருங்க. இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 4:30 மணி ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு இங்கே பக்கத்தில். இதை வந்து யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் இதை வந்து இந்த மாதிரி திருப்பிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். திரும்பிடுச்சு. இங்கே பாருங்கள், டாலர் இந்த இது மட்டும் பெண்டன்ட் மட்டும் பெருசாக இருக்கும், கொஞ்சம் குட்டியாக வந்திருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். நல்லா இருக்குல்ல? வேணும்னே இந்த டைமில் கரண்ட் போயிருக்கு பார்த்தீங்களா, கடவுளே. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தோம். மாமியாருக்கு வந்து வாமிட்டிங்ஸ் வரும், ஸோ அதனால் வந்து வாங்கியிருந்தோம். இது நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு வீடியோவில் வந்து பேக்கிங் வீடியோ சொல்லிக்கிட்டே இருக்கேன். சத்தியமாக என்னால் போடவும் முடியல, நீங்களே பார்த்துட்ருக்கீங்க எப்படி வேலை வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு என்ன ஒரு பெரிய கதை ஆச்சு அப்படின்னா, எடுங்க போட்டுகிட்ட காட்டுறேன். இந்த ஒரு 2 saree கொடுத்துருந்தாங்க ஸ்டிச் பண்ணுறதுக்காக, ப்ளவுஸோடு வந்துச்சு. அண்ணா கிட்ட கொடுத்துருந்தேன் லைனிங் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 100 ருபீஸும் போச்சு, லைனிங்கும் போச்சு, அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ப்ளவுஸ் பீஸும் போச்சு, த்ரெட்டும் போச்சு. ரொம்ப இன்றைக்கி காலையில் இருந்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி. இது தைச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு 500 ஆச்சு வந்திருக்கும். 500 வச்சு நான் ஏதாவது போகும்போது கூட செலவுக்கு வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன். பட் இப்படி சொதப்பிடுச்சு, ரொம்பவே வந்து வருத்தமாக ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்மளோட நிலைமை. பட் இவங்க கொடுத்தது ஜெகதீஷ் அவங்க அப்பா, அவங்க வீட்டில் தான் கொடுத்தது. அவங்க வந்து கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லும்போது எனக்கு அழுகவே வந்துடுச்சு. நீங்கள் நம்பி எனக்கு ஒரு பொருளை கொடுத்தீங்க, அது கூட என்னால் பாதுகாப்பாக வச்சு
ரிட்டர்ன் தர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க மாமியார் வந்து என்ன கொஞ்சம் சமாதானப்படுத்தி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இந்த ப்ளவுஸ் பீசஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட காட்டி, உங்களுக்கு எது வேணுமோ அதுவே வந்து எடுத்துக்கோங்கன்னா, இல்லை வேணாம்மா என்கிட்ட அதிகமாக இருக்குது, புடவை தான் இருக்குல்ல, நீ ஓரம் மட்டும் எடுத்துகிட்டு வா, நான் தொலைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ண முடியும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு. அழுதுட்டேன் நான். அவ்வளோ ஒரு மனசுக்கு வேதனையாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்து என் லைஃப்பில் நடந்ததே கிடையாது. ஏன்னா நான் மற்றவங்களோட பொருளை வந்து இந்த மாதிரி அன்கேர்லெஸ்ஸாக நான் எப்போவுமே வச்சுக்கவே மாட்டேன். என் பொருள் வேணால் தொலைச்சிடுவேனே தவிர மற்றவங்களோட பொருளை வந்து தொலைக்காமல் பாதுகாப்பாக பார்க்கணுன்றது தான் மெயின் கான்செப்டே எனக்கு. அதை தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு ரொம்ப அழுது எனக்கு நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் அவங்க ரெகுலராக எனக்கு கொடுத்து பழகிட்டதுனால என்கிட்டயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. நல்லா ஃபிட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சில தப்புகள் பண்ணிட்டோம் அப்படின்னாவே மனசுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் எப்போவுமே வந்து எனக்கு ஆனது கிடையாது. அட்லீஸ்ட் லைனிங் போயிருந்தா கூட பரவாயில்ல, அது வந்து பெருசாக நம்மளுக்கு தெரியாமல் இருக்காது. சேரீயில் இருக்கிற எந்த ஒரு பீஸுமே நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க மாமியாருக்கும் அவங்களுக்கும் 2 பேருக்குமே இது ரெட்டு, இது வந்து க்ரீனு ஒரே மாதிரி வாங்கியிருந்தாங்க. பட் கலர் மட்டும் வேறு வாங்கியிருந்தாங்க. ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. ஓகே, இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் மனசு கஷ்டமாயிட்டு லேட்டாக வீடியோ போடுறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க. ஓகே, பாய் எல்லாருக்கும்.